ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் vs எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபயர் 2 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் இன்னைக்கு சேப்பாக்கில் நடந்த மேட்ச் தான் இது. ஸோ இது வந்து சேப்பாக் பிச் ஆல்ரெடி இந்த ப்ரிவியூ வீடியோவே சொல்லியிருந்தேன். எப்படி வேணால் மாறக்கூடிய ஒரு பிச், அது ஒரு மிஸ்ட்ரி ட்ராக், யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பேட்டிங் பிச்சாகவும் இருக்கும், அந்த சேம் டைம் நல்ல டர்னராக ஒரு போலிங் பிச்சாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்தாங்க. பட் அது ஒரு நல்ல டாஸ் தான். எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு பிளே ஆஃப் மேட்ச்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் பண்ணுறதுன்றது ஒரு பெட்டரான ஐடியா தான். லைக் கொஞ்சம் ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி. அது போக ஆர்ஆருக்கும் அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங், அந்த நம்பிக்கையில் எடுத்தாங்க. லைக் இங்கே என்ன பிரச்சனையாச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து அவங்களோட போலிங் நல்லா தான் இருந்தது. ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல பிச்சு பெடல் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். அவர் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் வந்தாலும் சரி, ப்ளஸ் இந்த மாதிரி ஐபிஎல்ஸ்லையும் சரி, ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பவர் பிளே பவுலர். வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்க அபிஷேக் சர்மா பேக் ஆஃப் லென்த் டெலிவரி போட்டு தூக்குனாரு. அதே மாதிரி ராகுல் திரிபாத்தியும் நல்லா ஆடிந்தார், கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடிந்தார், ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிந்தார். ஸோ அவர் ஆடும்போது தெரிஞ்சது சேப்பாக் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, இந்த நல்லா போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 200+ ஸ்கோர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவரும் வந்து நல்ல ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் செம்ம அக்ரெசிவாக ஆடிந்தார், நிறைய ஷாட்ஸ் எல்லாமே ஆடிந்தார். லைக் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லோவர் பாலை போட்டு தூக்குனார் அவர் ட்ரெண்ட் போல்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்கம் வந்து ஒரு 2 பால் தான் ஒரு ரன் தான் அனுப்பிச்சாரு. ஸோ அடிச்சிருந்தாரு. ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்டு ஒரு லென்த் பால் போட்டு தூக்கிட்டாரு அவரையும். ஸோ வித்தின் 5 ஓவர்ஸ்க்குள்ள இவங்க 3 பேர் விக்கெட்டுமே ட்ரெண்ட் போல்ட் எடுத்தாரு. பவர் பிளேலே லைக் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் அப்படியே காலி. சரி, அப்போ நான் எதிர்பார்த்தேன்னா ஒரு 150 ஒரு 160 வரும். ஸோ சேப்பாக்கு எடுத்த ஒரு ட்ராக் தான் அது. கண்டிப்பாக ஆர்ஆர் கிட்ட நல்ல ஒரு பேட்டிங் இருக்காங்க, ஆர்ஆர் அடிச்சுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தது. அந்த டைம் வந்து மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கிட்ட தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ் ஹெட் ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்ச்ல வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆட ஆரம்பிச்சார். ஒரு 30+ ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா ஒரு ஸ்லோவர் பாலை போட்டு அவர் க்ளீன் போல்ட் ஆக்குனாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கால்சன் வந்தார். அவர் வந்து லாஸ்ட் மேட்ச்லேயே ஒரு முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடினார். ஸோ இந்த குவாலிஃபயர் 1லேயே அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் ஒன்று வந்து நல்லா அவர் அடிச்ச 6லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 6 தான் அடிச்சிருந்தாரு. ஒவ்வொன்றும் இந்த மிட் விக்கெட் மேலேயும் கவர்ஸ் மேலேயும் செம்ம ஸ்டைலிஷாக ஆடினார் 6. சரி, இவர் தான் லாஸ்ட் ஒரு ஹோப்பாக இருந்தது. லைக் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிச்சார். ஸோ அடிச்சதும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மாவோட பாலில் க்ளீன் போல்ட் ஆனார். நல்ல லைன் போட்டிருந்தார் சந்தீப் சர்மா, செம்ம க்ளீன் போல்ட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் இவங்களாம் வந்தாங்க, லைக் யாரும் ஷபாஸ் அஹ்மத் இவங்களாம் வந்தாங்க. யாரும் பெருசாக அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்ண முடியல. பட் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு 175 ஃபார் 8 கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச். ஸோ 175ன்றது ஒரு நல்ல ஸ்கோர். ஜென்ரலாக ஒரு T20 பொறுத்த வரைக்கும் ஒரு 175ன்றது ஒரு டீசென்ட் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டோட்டல். பட் சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 175ன்றது ஒரு நல்ல ஸ்கோராக தான் இருக்கும். பட் மேட்ச் ஸ்டார்டிங்லேயே இது நமக்கு ஒரு பேட்டிங் பிச்சுன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் டியூ எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஸோ ஆர்ஆர் சேஸ் பண்ணிடுவாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வைக்கு இருந்தது மேட்ச்சில் பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப சூப்பராக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் சூப்பராக போட்டிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லைக் வந்து அஸ்வின் அண்ட் சகல் 2 பேரும் +70+73+ ரன்ஸ் கிட்ட சம்திங் கொடுத்துருந்தாங்க. அவங்க 4 ஓவர் கொட்டால மொத்தமாக சேர்த்து. பட் ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. சேப்பாக் ட்ராக்ல அஸ்வின் அண்ட் சகல் மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் ஸோ வந்து விக்கெட்ஸ் எடுக்காம இருந்தது ரொம்ப அதிசயமா இருந்தது. பட் ஆனால் பிச்சு அசஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் தான் அக்சஸ் பண்ணுச்சு. அதனால இவங்களால எதுவும் பெருசாக ஸ்கோர் பண்ணல. மற்ற போலர்ஸ் எல்லாமே நல்லா போட்டிருந்தாங்க. ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா எல்லாமே லைனில் இருந்து பயங்கரமாக போட்டு சூப்பராக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டு சொல்லவே தெரியல, பவர் பிளேல வேற லெவலில் போட்டு ஆர்சிபி. அப்பயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் விடாம ஆடினாங்க. அதான் வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருக்க ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் இந்த மேட்ச்ல. லைக் வந்து ஒருத்தர் அவுட் ஆனாலும் விக்கெட்டு தோந்து போச்சுன்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் ஆடணுன்றது இல்லாமல் தைரியமாக வந்து ஒரு முக்கியமான மேட்ச். ஸோ எல்லாருமே வந்து லைக் அக்ரெசிவாக தான் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட்ஸ் நிறைய ஆடி தான் இவ்வளோ ஸ்கோர் தந்தாங்க. பட் ஒரு நல்ல ஸ்கோராக இருந்தது இந்த ஸ்கோர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 176 டார்கெட்டோட வந்து ஆக்சுவலி ஆர்ஆர் வந்திருந்தாங்க. அந்த 176 டார்கெட்டுன்றது இந்த சேப்பாக் மாதிரி ஒரு டிபிக்கல் ட்ராக்ல கொஞ்சம் பவுலர்ஸ் நல்லா போலிங் போட்டாங்கன்னா லைக் வந்து டிஃபெண்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு பிச் தான். அது வந்து மிஸ்ட்ரி டைப் ஆஃப் பிச். பட் ஆனால் எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது பிச் வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்தது. உண்மையிலே வந்து நல்ல பால் பேட்டுக்கு வந்துட்டு தான் இருந்தது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்ஆரோட இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர்லேயே இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு நாடா அது பிச்சு திடீர்னு வேற மாதிரி அசஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டியூ எதுவுமே இல்லை. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ்க்கு அக்சஸ் ஆரம்பிச்சது, பால் நிறைய ரொம்ப டேர்ன் ஆரம்பிச்சது. அதனால வந்து பேட் கமின்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து மாதவா ஸ்பின்னர்ஸ்க்கு போலிங் கொடு அப்படின்ற மாதிரி நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன். இந்த ப்ரிவியூ ஷோலேயே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். லைக் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப ஒரு கேப்டன் பேட் கமின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா அதிகமாக வந்து அவர் வந்து லைக் பேசர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்பின் பவுலர்ஸை டீமில் யூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ஆஸ்திரேலியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி.
ஆஸ்திரேலியன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே மெயின் பேசர்ஸ் வச்சு தான் அவங்க ஆடுவாங்க. ODI இருந்தாலும் டெஸ்ட் இருந்தாலும் T20 இருந்தாலும் லைக் ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஒரு கேப்டன் பேட் கமின்ஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் மயக் மார்க்கண்டே இவங்கெல்லாம் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக ஷாபாஸ் அகமத் தான் எடுத்தாரு. அப்போ கூட எனக்கு ஒரு தோணுச்சு நல்ல ஒரு சேப்பாக் ட்ராக் இது எப்படி இருந்தாலுமே சேப்பாக் ட்ராக்ல ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா bowling போட முடியும், நல்லா லைனில் போட்டாங்கன்னா விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும்போது ஏன் ஸ்பின்னர் இவர் எடுக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா ட்ரெவர்ஸ் ஹெட்டை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து வெளியே வச்சுட்டு தான் இம்பாக்ட் பிளேயராகவே ஷாபாஸ் அகமத் வந்தார். அப்படி இருக்கும்போது இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் தான் போட்டாகணும் அப்படின்ற போது லைக் அவரோட கேப்டன்சி ஸ்கில் பயங்கரமா யூஸ் பண்ணாரு பேட் கமின்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து ஸ்பின்னர்ஸ் உடனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பவர் பிளேல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா பேசஸ் கட் பண்ணிட்டு ஸ்பின்னர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் செம்ம அக்ரெசிவ் ஆட ஆரம்பிச்சாரு. ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்ஸ் மிடானிங் எல்லாம் வந்து செம்ம ஸ்டைலிஷா எப்படி லாஸ்ட் இந்த எலிமினேட்டர் மேட்ச்ல ஆனாரோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்டோட ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் லைக் டாம் காட்மோர் அவர்கிட்ட பால் பேட்லேயே படல, அவரும் ட்ரை பண்றாரு. லைக் அவருக்கு அந்த ஒரு ஃபுட் ஒர்க்கே இல்லை. பட் ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய அக்ரெசிவ் பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் பாகிஸ்தான் பிரீமியர் லீக் அப்படி ஆனாரு. பட் ஐபிஎல்ல அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் அது பெருசான ஒரு ஃபார்ம் வரல. ஏன்னா ஜாஸ் பட்லர் ரிப்ளேஸ் பண்ணி வராரு. ஜாஸ் பட்லர் ஒரு சாம்பியன் பேட்ஸ்மேன். பட் அவரை ரிப்ளேஸ் பண்ணி வரும்போது இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல எப்படி ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு ரந்த பலாத ஆடி ஒரு பக்கம் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட கொடுத்துருந்தாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே ஆடி ஆக்சுவலி இதுவே 200 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆனார். பட் அவுட் ஆகாம கொஞ்சம் ஆடி இருப்பாரு. பட் இவர் வந்து ப்ரெஷர் தூக்கி ஃபுல்லா யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேல போட்டாரு. லைக் அவர் என்ன பண்ண முடியும். இவரும் வந்து பாத்தீங்கன்னா டாம் காட்மோரும் அவுட் ஆயிட்டார். வந்தவொடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 runs 7 runs குள்ள. பட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போனாங்க. சரி இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா கொண்டு போவாங்க, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு பேட்ஸ்மேன்ஸ் நல்லா கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் பெருசாக எதிர்பார்த்தேன். எப்பவுமே ஃபார்ம்ல விளையாடிட்டு இருக்க சஞ்சு சாம்சனும் வந்து பாத்தீங்கன்னா லைக் அபிஷேக் சர்மா அவர் பால் அன்எக்ஸ்பெக்டடா அவுட் ஆனார். இது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு டாக்டிக்ஸ் பேட் கமின்ஸோட அந்த ஒரு கேப்டன்சி மூவ். அபிஷேக் சர்மா கொண்டு வந்து விட்டார் போலிங். அவர் ஆல்ரவுண்டர் தான். அபிஷேக் சர்மா அப்போ போலிங் போடுவார். அவர் வந்து விட்டார். அவர் வந்து ஃபிளாட்டா ஒரு லென்த் பால் ஒன்று போட்டாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பேக் ஃபுட்ல போய் ஒரு 6 அடிக்க போய் லாங் ஆஃப்ல கேட்ச் அவுட் ஆயிட்டாரு. சரியான ஒரு மூவ் அங்க. ஸோ அப்போ வந்து பிச்சில் கொஞ்சம் டேர்ன் தெரிஞ்சுது ஆக்சுவலி. ஸோ அதுக்கான காரணம் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா லைக் ஆர்ஆர் பவுலர்ஸ் வந்து ரொம்ப வந்து பாலை வந்து ஃபாஸ்டா போட்டாங்க. லைக் அங்கே கொஞ்சம் ஸ்லோவா. ஏன்னா சேப்பாக் பிச்சஸ்ல எப்பவுமே அந்த ஒரு 80 km/h ஒரு 85 km/hன்ற ஒரு ஸ்பின்னர்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் பால் டர்ன் ஆகும். அங்க அஸ்வின் 90-95 போடுறாரு. சகல் தூக்கி போட்டாரு. அதனால தான் அவங்களால விக்கெட்ஸ் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் இங்க ரொம்ப நல்லா போட்டாங்க. பிச்சுக்கு ஆக்சஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு கேப்டன்சி பேட் கமின்ஸ். ஸோ சஞ்சு சாம்சனும் அவுட் ஆனாரு. பட் அதுக்கப்புறம் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்தது. பட் அவர் கொஞ்சம் நின்று ஆடி இருக்கலாம். பட் அவரும் விக்கெட்டை விட ஆரம்பிச்சிட்டாரு. தேவையில்லாத ஒரு ஷாட். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இவர் ஷாபாஸ் அகமத் போட்ட பால் வந்து பாத்தீங்கன்னா டாப் எட்ஜ் ஆகி பேட்டோட டாப் எட்ஜ் ஆகி கேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இவர் இதே மாதிரியே அவுட் வந்து இந்த மேட்சஸ்ல ஆக்சுவலி இந்த லீக் மேட்சஸ்ல 2-3 மேட்சஸ்ல இப்படி தான் அவுட் ஆயிருக்காரு. திரும்ப அந்த ஒரு தப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பால் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஆக்சுவலி ப்ரெஷர் இருந்தாலுமே நின்று 20 overs ஆனா இந்த ஸ்கோர் வந்து அடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். எப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலமலன்னு விக்கெட் விழ ஆரம்பிச்சது. பெருசா நம்பப்பட்ட ரியான் பராக் இந்த சீசன் ஃபுல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ரன்ல வந்து ஒரு ஷாபாஸ் அந்த அவரோட விக்கெட்டே ஷாபாஸ் அகமத் தான் எடுத்தாரு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த் டெலிவரியில வந்து ஒரு டாப் எட்ஜ் ஆகி அதுவும் கேட்ச் ஆகி போச்சு. பேக் டு பேக் இவங்க வந்து யோசிக்காம கொள்ளாம லைக் வந்து நின்று ஸ்டேபிளா ஆடுறதுலாம் அந்த ஒரு ப்ரெஷர். அந்த டைம்ல பால் நல்லா டேர்ன் ஆக ஆரம்பிச்சு. ஷாபாஸ் அகமதோட பால் அப்படி டேர்ன் ஆகுது. என்னோட சேப்பாக் பிச்சு திடீர்னு இந்த மாதிரி டேர்னர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப நல்லா சூப்பராக போலிங் போட்டுருந்தாங்க. அவர் ஏப்பராக அவுட் ஆனோன்னா அங்கேயும் வந்து இதுக்கு மேல மேட்ச் மூவ் ஆகுன்றது பெருசா தோணல. அஸ்வின் வந்தாரு. அவரும் டக் அவுட் ஆயிட்டு போனாரு. கிளீன் போல்ட் அவர் ஆக்சுவலி. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஷாபாஸ் அகமத் பால்லே வந்து சரியான கேட்ச். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி கால்சனோட கேட்ச். லைக் அவர் வந்து எடுத்தோடனே அக்ரெசிவ் ஆட ஆரம்பிச்சாரு. ஏன்னா அஸ்வின் கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணிருக்கலாம். அவர் வந்து ஒரு நைட் வாட்ச்மேன் அந்த மாதிரியான ஒரு போய் இதுல தான் இறக்கி விடுறாங்க. நல்ல ஒரு பேட்டரும் கூட அவர் ஆக்சுவலி. தேவையில்லாத ஒரு பால் நல்லா டேர்ன் ஆகுதுன்னு தெரியுது ஷாபாஸ் அகமதுக்கு. அவர் வந்து மிடில் ஸ்டெம்பை எய்ம் பண்ணி டேர்ன் பண்ணி போறாரு ஒரு ஆஃப் ஸ்டம்ப் வழியா. பால் ஆஃப் ஸ்டெம்ப்ல இருந்து மிடில் ஸ்டெம்புக்கு டேர்ன் ஆகுது. அந்த இடத்துல தேவையில்லாம நான் ஷார்ட் ஆட போறேன் அக்ரெசிவா ஆட போய் கீப்பர் ஹென்ரி கால்சன் கையில கேட்ச் பிடிச்சி அவர் அஸ்வின் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாருக்கிட்டையும் ஹோப் இல்லை. லைக் ஹெட்மேர் அண்ட் இவர் ராமன் பவல் அண்ட் துருவ் ஜோரல் இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரால் அடிக்க முடியுமா? ஒரு 90+ runs கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ரன்ஸ். பட் அப்படி அடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஹோப் இருந்தது. பட் துருவ் ஜோரல் ஓரளவு ஒரு பக்கம் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சார். பட் அதர் சைட்ல வந்து சிம்ரான் ஹெட்மேர் வந்தாரு. அவர் பால் ஒரு 10 பால் 4 ரன் தான் அடிச்சாரு. ரொம்ப அவரால் வந்து பால் ஏன்னா அவங்களாம் ஹிட்டர்ஸ். லைக் அவங்க இந்த மாதிரி டேர்னிங் ட்ராக்ல இந்த மாதிரி ட்ராக்ல எல்லாம் வந்து அவங்களுக்கு பட்டாதான் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா போலிங் போட்டாங்கன்னா அவங்களால வந்து ஆட முடியாது. அந்த மாதிரி போலர்ஸ்னால அவர் சிம்ரான் ஹெட்மேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ரன்ல வந்து ஸோ இவரு
அபிஷேக் சர்மா போட்ட ஒரு ஆர்ம் போல்ல கிளீன் போல்ட் ஆனாரு. அபிஷேக் சர்மா பிரமாதமா போட்டார். அபிஷேக் சர்மாவை 4 ஓவர் போட விட்டார் பேட் கமின்ஸ். அதான் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி மூவ். ஏன்னா அபிஷேக் சர்மா இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் ஒரு 2 மேட்ச்ல சும்மா பார்ட் டைமா வந்து ஒரு ஓவர் போட்டு போகிறது பெருசாக விக்கெட் போயிருக்க மாட்டார். பட் இந்த மேட்ச்ல அவரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க சிம்ரன் ஹெட்மேயர் அவுட் ஆனாலும் மேட்ச் அவ்வளோதான் க்ளோஸ். இதுக்கு அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்கோராக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர்ஸ்க்குள்ள ஒரு 75 ரன்ஸ் 77 ரன்ஸ் கிட்ட அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்போது இது வந்து அன்பிரடிக்டபிள். பட் இந்த மாதிரி ஸ்கோரை வந்து லீக் மேட்ச்ல ஒரு வாட்டி ஜாஸ் பட்லர் அடிச்சு செஞ்சுரி அடிச்சாரு. அந்த மாதிரி பிளேயர்ஸால தான் அடிக்க முடியும். பட் இவங்க ராமன் போவாலும் துருவ் ஜுரலும் அடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை சுத்தமா இல்லை. ஏன்னா துருவ் ஜுரல் ஒரு பக்கம் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாரு, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓவரில் 2 4 அந்த மாதிரி அடிச்சு அவர் வந்து நீட்டாக ஆடிட்டு தான் இருக்காரு. பட் அதர் சைட் ரோமன் போவல் இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ஆக்சுவலி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன். ஸோ இவருமே வந்து மிஸ் பண்ணாரு. லைக் வந்து நிறைய பால்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாரு. அவரால் லைக் அந்த ஹிட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பால் வந்து டேர்ன் ஆகுது. திடீர்னு சேப்பாக் ட்ராக்லடா இப்படி டேர்ன் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வேற மாதிரி இருந்தது, இங்கே வேற மாதிரி இருந்தது அப்படின்றது இருந்தது. பட் இவங்க எவ்வளோ போராடினாங்க. ஆனால் சுத்தமாக வந்து முடியல. ரொம்ப கன்வின்சிங்காக SRH 36 ரன் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. உண்மையாக ஒரு சூப்பரான ஒரு வின்னு. ஏன்னா SRH ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல வந்த டீம். பட் குவாலிஃபயர் 1ல சொதப்பினாங்க. அதுக்கான காரணங்கள் அவங்களோட பேட்டிங், லைக் வந்து அந்த ஒரு இன்டென்டே இல்லாமல் ஆன பேட்டிங் ப்ளஸ் போலிங்கும் வந்து ரொம்ப போராது. ப்ளஸ் அகமதாபாத் மொட்டை பேட்டிங் ட்ராக் அவங்க டாஸ் தோத்தனால மேட்ச் தோத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். பட் இங்கே கரெக்டாக இங்கே அவங்க டாஸ் தோத்தாலும் மேட்சை ஜெயிச்சாங்க. சேப்பாக் கண்டிஷன்ஸ் அந்த அளவுக்கு இவங்களுக்கு அக்சஸ் பண்ணிச்சு. ப்ளஸ் மேட்சுக்கு முன்னாடி நான் சொன்னதும் சரி, ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் இவங்க எடுத்துகிட்டு வரணுன்றது. அதுக்கப்புறம் மேட்சுக்குள்ள ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வராத போதும் நிறைய பேர் ஈவன் கமெண்டேட்டர்ஸ் வைக் ஈவன் நான் கூட வரைக்கும் ஜென்ரலாக யோசிச்சிருந்தேன், ஒரு ஸ்பின்னர்ஸே இல்லை, லைக் இப்படி கொண்டு வந்திருக்காங்க டீம், எப்படி சேப்பாக்கில் ஸ்பின்னர்ஸ் இல்லாமல் இவங்க பேசஸ் வச்சு மூவ் பண்ண போகிறார், கண்டிப்பாக யாரும் அடிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக அந்த ஷாபாஸ் அகமத் அந்த அபிஷேக் சர்மா 2 பேருக்கும் 4 ஓவர் கோட்டா கொடுத்தாரு பேட் கமின்ஸ். ஃபாஸ்ட் பாலர்ஸே கட் பண்ணி விட்டாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனத் கிட்ட 1 ஓவர் தான் மூவ் போட்டாரு. அதே மாதிரி இவர் நடராஜன் ஒரு 3 ஓவர் போட்டார். புவனேஸ்வர் குமார் ஒரு 2 ஓவர் போட்டார். பேட் கமின்ஸ் 2 ஓவர் தான் போட்டார் சம்திங். கிட்டத்தட்ட 9 ஓவர்ஸ் கிட்ட ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொடுத்தாரு. ஸோ எடன் மார்க்மால் ஒரு ஓவர் போட்டார். பட் ஷாபாஸ் அகமத் அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேருமே ஒரு பார்ட் டைம் பவுலர்ஸ், ஒரு ஸ்பின்னர்ஸ், அது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். 2 பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட 5 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 35 ரன்ஸ் to 40 ரன்ஸ் கிட்ட கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து மேட்ச் மொத்தமாக அந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட போச்சு. ஒரு சரியான ஒரு கேப்டன்சி மூவ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அவர் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் வேர்ல்ட் கப் அடிச்ச கேப்டன் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல கேப்டன். அது போக இந்த சீசன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா SRH ரொம்ப அழகாக வழி நடத்தி ஒரு ஃபைனல்ஸ் போய் கொண்டு போகிறார். டீம் அந்தளவுக்கு ஒரு நல்ல கோஆர்டினேஷனில் இருக்குது. ட்ரெவிஸ் ஹெட்டும் லைக் ஓரளவு ஆடிட்டு தான் வராரு. பட் ஆனால் போன மேட்ச் பெருசாக ஆள டக் அவுட் ஆனார். பட் இந்த குவாலிஃபயர் 2ல ஓரளவு நீட்டாக ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்னிங்ஸ் ஆனார். ஏன்னா அந்த ஸ்கோரில் முக்கியமான ஸ்கோர் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த 175 ரன்ஸில் அந்த 34 ரன்ஸ் அவ்வளோ முக்கியமான ஒரு ரன்ஸ். அவர் நல்லா தான் ஆடி இருந்தார். பட் அபிஷேக் சர்மா பெருசாக இன்னைக்கு மேட்ச்ல பேட்டிங் இல்லைனா கூட போலிங்கில் வேற லெவலில் போட்டு மேட்சை டர்ன் பண்ணி விட்டார். அவர் அந்த அபிஷேக் சர்மா அந்த 4 ஓவர் ஒழுங்காக போடாமல் அந்த 2 விக்கெட் அவர் எடுக்காமல் இருந்தாரா இருந்தாலும் மேட்ச் ஆறார் கிட்ட. அதனால அவ்வளோ முக்கியமான ஒரு பவுலராக இருந்தார் அவர். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மேட்ச். பட் ஆனால் ப்ரிவியூ ஷோ இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த மேட்ச் வந்து 60% ஆர்ஆர் அண்ட் 40% SRSக்கு தான் லைக் வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஒரு ஸ்லைட் எட்ஜ் வந்து ஆர்ஆருக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபைனல்ஸ் போக இந்த மேட்ச் ஜெயிக்க. பட் அது அப்படியே ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு. பட் சான்ஸ் இருந்தது, அதை அவங்க சரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். SRH வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட் பிளே பண்ணிட்டாங்க, பயங்கரமாக ஆடிட்டாங்க. ஒரு சரியான ஒரு டீம் தான் அது. கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் ஆட போகிறது வந்து KKR கூட. 2 பேருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்டர்ஸ். 2 பேர்கிட்டையுமே நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. 2 பேர்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. நல்ல ஸ்பின்னர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ KKR வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட் ஏஜ் கொஞ்சம் அதிகம். பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்றது. சண்டே ஒரு நல்ல மேட்ச் ஒன்று காத்துட்ருக்கு ஃபைனல்ஸில். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா SRH வந்து நல்லா தான் ஆடிருக்காங்க. ரொம்ப நல்லா. பேட்டிங்கே அதிகமாக டிபெண்ட் ஆகிருந்தாங்க. போலிங் அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸில் அந்தளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. போலிங்கில் பேட்டிங் வச்சு தப்பிச்சு தான் அவங்க செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. எப்படியோ அவங்க டாப் 2 பொசிஷன்ஸ்குள்ளே வந்தது அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு மேட்ச் மழையால் கேன்சல் ஆகி, ஸோ RR மேட்ச் மழையால் கேன்சல் ஆகி இவங்க உள்ளே வந்ததெல்லாம் ஒரு விஷயங்கள். பட் ஆனால் SRH நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு டீம் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேட் கமின்ஸ் வந்து அந்தளவுக்கு டீமை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு எப்படி கப் அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது பிரமாதமாக இருந்தது. நல்லா இப்போ ஒரு சாம்பியன் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய டீம். பட் ஆனால் ரொம்ப டஃப். அவங்க அகைன்ஸ்ட் ஆட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபார்மில் இருக்க ஒரு நல்ல 2 ஸ்பின்னர்ஸ், நல்ல ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு KKR டீம் கூட. அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஒரு டஃப் காலாக தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி SRH ஆடி இதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து இந்த வாட்டி செகண்ட் கப் அடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி RCB கூட ஒரு கப் அடிச்சிருக்காங்க. இந்த செகண்ட் கப் அடிக்கிறாங்களான்றது பார்ப்போம். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேட்சாக தான் போச்சு இந்த மேட்சுமே. பட் ஆனால் பெருசாக ஒரு ஃபைட் கொடுக்காத அளவுக்கு ஒரு ஒன் சைட் மேட்சாக போயிடுச்சு. ஏன்னா
குவாலிஃபயர் 1 அண்ட் எலிமினேட்டர் அண்ட் இன்னைக்கு நடந்த குவாலிஃபயர் 2 இந்த 3 மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு நைட் பெட்டிங்காக போகாமல் அப்படியே ஓரளவு போய் மந்தாகனியாக போய் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடட் மேட்சாக தான் முடிஞ்சிருக்கு. பார்ப்போம் ஃபைனல்ஸ் அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது நம்ம இதே சேப்பாக் கிரவுண்டில் கமிங் சண்டே அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.